கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் எபிரியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த அவிசுவாசமுள்ள அந்த இருதயம் ஆண்டரை விட்டு நம்ம விலகு செஞ்சிடும். நிறைய பேர் ஆண்டரை விட்டு விலகினதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, ஆண்டர் மீது இருக்கிற அந்த அவிசுவாசம்தான். ஆண்டரை விசுவாசிக்காதனால தான் நிறைய பேர் ஆண்டரை விட்டு விலகிறாங்க. அப்போ அது ஒரு பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள அந்த பொல்லாத இருதயம், அது மாத்திரம் நமக்கு இராதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த அவிசுவாசம் உள்ள இருதயம் என்ன பண்ணணும்னா, ஆண்டரை விட்டு விலகு செஞ்சிடும். கர்த்தர் எவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கா. நம்ம ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவர் கிருபை தான். அப்போ இது வரைக்கும் எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நம்மளை செஞ்சு நம்ம இது வரைக்கும் நம்ம நடத்தியிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு பாதையில் போகும்போது உடனே நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, ஆண்டருக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோம். ஆண்டர் எங்களை கைவிட்டார், ஆண்டர் எங்களுக்கு ஒன்றும் பண்ணல, ஆண்டருக்கு விரோதமாக நம்ம பேசிடுறோம், முறுமுறுக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா, அந்த அவிசுவாசத்தை கொண்டு வந்து ஆண்டரை விட்டு விலக செஞ்சிருது. அப்போது தேவன் அந்த காரியத்தில் ரொம்ப வேதனைப்படுற, இவ்வளோ நான் நன்மை செஞ்சேனே. இஸ்ரவேல் ஜனங்களை கூட கர்த்தர் எப்படிப்பட்ட இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில் செஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த அவிசுவாசம், அவங்க முறுமுறுப்பு தான் கடைசியில் அவங்க கானானுக்கு போக முடியாமல் தடை செஞ்சுது. ஆண்டர் மேலே அந்த விசுவாசம் இல்லை, அவங்களுடைய முறுமுறுப்பு தான் கடைசியில் கானானுக்கு போக முடியாத அளவுக்கு அவங்களாம் கேட்டு. எவ்வளோ அற்புதத்தை செஞ்சாரே, இது செய்ய மாட்டாருன்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ நன்மைகளை தேவன் செஞ்சார், இது செய்ய மாட்டாரா? என் பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அப்போ இவ்வளோ இது வரைக்கும் நடத்தினவர் இதையும் செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை ஆண்டர் மேலே. அது ஒரு பொல்லாத இருதயம். அந்த விசுவாசம் இல்லாமல் நம்ம இருக்கிறது அது ஒரு பொல்லாத இருதயம். அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அது என்ன பண்ணால் அப்படியே கர்த்தரை விட்டு விலகு செஞ்சு கொண்டு போயிடும். அதனால் கூட அதில் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம விசுவாசம் இல்லைன்னா ஆண்டருக்கு பிரியமாக நம்ம இருக்கவே முடியாது. விசுவாசம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அவிசுவாசம் இருந்துச்சா நம்ம எந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஆண்டர் விட்டு பின்மாட்டத்தில் கொண்டு போயிடும். அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இந்த அவிசுவாசமெல்லாம் இறுதி எனக்கு வேணாம் ஆண்டவரே, அதை என்னை விட்டு முற்றிலுமாக எடுத்து போடுங்க, என் அவிசுவாசத்தை வேரோடு எடுத்து போடுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, அதிகமாக்குங்க ஆண்டவரே, அந்த விசுவாசிக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்பா, எங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த அவிசுவாசம் பொல்லாத இருதயம் எங்கள் யாருக்குள்ள காணப்படக்கூடாதப்பா ஆண்டவர். எந்த வகையிலுமே ஆண்டவரை உண்மை துக்கப்படுத்தக்கூடாது, உண்மை விட்டு விலக செய்கிற அந்த அவிசுவாசம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரை. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் அவிசுவாசத்தை வேரோடு எடுத்து போடுங்க ஆண்டவரை. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எங்கள் வாழ்க்கையில் அதே வைத்திருக்க நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை. அப்படியே நடத்த போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.